வணக்கம். நீங்க எஜுகேஷனல் சர்வீஸ் பிஸ்னஸ்ல இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக. இது ஏன் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில எஸ்பெஷலி 2026லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்கிட்டயுமே நல்ல ப்ராடக்ட் இருக்குங்க, நல்ல சர்வீஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா, எங்க மிஸ்டேக் பண்றோம் அப்படின்னம்னா, நம்மளோட அணுகுமுறையில, நம்மளோட மார்க்கெட்டிங் அப்ரோச்ல. ஸோ பழசு மாரி நம்ம இல்லாம, இனிமேல் வரும் காலகட்டத்தில் நாம எப்படி வந்து நம்மளைய மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும்? எஸ்பெஷலி த எஜுகேஷனல் செக்டர். இந்த வீடியோ பொறுத்தவரையில ஃபுல்லா கம்ப்ளீட்டா எஜுகேஷனல் செக்டர்ஸ் பத்தி தான். ஸோ என்னென்ன மாதிரியான எஜுகேஷனல் செக்டர்ஸ் எல்லாம் இருக்கு தமிழ்நாடுல? எதெல்லாம் நல்ல ஹை டிமாண்ட்ல இருக்கு? எதெல்லாம் லோல இருக்கு? இதெல்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணணும். அந்த அனலைஸ்க்கு நாம யூஸ் பண்ண ப்ராம்ப்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்ட் அஸ் அன் எஜுகேஷனல் அனலிஸ்ட் and kindly list out 30 different educational sectors which is going good in Tamil Nadu, especially the small businesses, including all the districts. So this is basically to understand the demand in the market for different sectors. ஸோ அதை ஒரு எக்ஸாம்பிளாக ஜேஇஇ நீட்டு பிடிஇ இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னம்னா அதுக்கு கொடுத்த ரிசல்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அக்ராஸ் 38 டிஸ்ட்ரிக்ஸில் வந்து என்னென்னலாம் டாப்பில் போய்கிட்டு இருக்கு. நம்பர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீட். பார்த்தீங்கன்னா இது இஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம் மெடிக்கல் கேட்டகரியில் வருதுங்க. டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா அது சொல்லிடும். 11-12 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ட்ராப் இயர் ரிப்பீட்டர்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். டிமாண்ட் லெவல் ரொம்ப ஹையாக இருக்குது. ஏன் அப்படின்னா அதோட ஃபேக்ட் ஏன் இது பூம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, தமிழ்நாடோட ஹையஸ்ட் நீட் ஆஸ்பிரண்ட் பேஸ் வந்து சவுத் இந்தியா வந்து கேரளாவோட ஜாஸ்தி தமிழ்நாடு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டாவும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்புறம் அதே மாதிரி ஆனுவல் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் நல்லா 1.4 lakh இருக்குது. ஸோ திஸ் இஸ் தி மார்க்கெட் சைஸ். அதே மாதிரி என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ்லாம் போய்கிட்டு இருக்கு, என்னென்ன மாதிரி டிப்பிக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஆல்ரெடி நிறைய பேர் இருப்பீங்க. ஈவன் புதுசாக நம்ம ஆரம்பிக்கிறதா இருந்தால் கூட என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத நான் வந்து இதில் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது ஜேஇஇ. ஸோ இது வந்து மெயின் பார்த்து அட்வான்ஸ் கோச்சிங். இதில் இல்லைனா இன்ஜினியரிங் கேட்டகரியில் வருதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா 11-12 ஸ்டூடெண்ட்ஸ் எய்மிங் ஃபார் ஐஐடிஸ் அண்ட் என்ஐடிஸ்க்கு போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இது. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஹை லெவல். ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வருஷம் வந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வெளியில் வராங்க. ஈவன் டயர் 2 டயர் 3 சிட்டிஸ்லேயும் இப்போ ஹை டிமாண்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ்னால் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, ஈரோடு, சேலம், திருச்சி, ஹொசூர் அண்ட் திருநெல்வேலி. இதுக்கும் என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இதை பற்றி தான் நம்ம அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா டிஎன்பிஎஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஐஇஎல்டிஎஸ் பிடிஇக்கு ஃபார் எக்ஸாம்பிள் 1 செகண்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன செக்மெண்ட், பேங்கிங் எக்ஸாம், எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ், சிபிஎஸ்சி அண்ட் ஸ்டேட் போர்டு டியூஷன்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் அண்ட் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அப்புறம் லாங்குவேஜஸ் பேஸ்டில் ஜெர்மன், ஃப்ரெஞ்சு, ஜாப்பனீஸ், கொரியன் லாங்குவேஜ் கற்றுக்கிறவங்க, ஓஇடி கோச்சிங் ஃபார் நர்சஸ், அதே மாதிரி கோடிங் ப்ரோக்ராமிங் ஃபார் கிட்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ், டேலி அண்ட் அக்கௌண்டிங், ஜிஎஸ்டி ப்ராக்டிஷனிங், தென் ஐடிஐ பாலிடெக்னிக் கோச்சிங், அப்புறம் ஆப்டிடியூட் அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங், அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஎம்ஏ, சிஎஸ் ஃபவுண்டேஷனோட இன்டர் கோச்சிங், ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் ஃபினான்ஷியல் லிட்ரஸி கோர்சஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா லா பேஸ்டில் வந்து இருக்கிற கோச்சிங், தென் டிஃபென்ஸ் எக்ஸாம், ஓகே, என்டிஏ, சிடிஎஸ், ஏஎஃப்சிஏடி அந்த மாதிரி விஷயங்கள், தென் ஒலிம்பியாட், என்டிஎஸ்சி, கேவிஇபி ஃபவுண்டேஷன் கோர்சஸ், ரோபோட்டிக், ஏஐ அண்ட் ஐஓடி லேப்ஸுங்க, ஈவன் டெய்லரிங், பியூட்டி, ஃபேஷன் டிசைனிங், மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா கர்நாடிக் டான்ஸு, ஆர்ட்ஸு அகாடமி, தென் அபாக்கஸ், மேக்ஸ் ஓரியன்ட் பிரெயின் டெவலப்மெண்ட், அப்புறம் ரயில்வே எக்ஸாம் கோச்சிங், எம்பிபிஎஸ் அப்ராட் கவுன்சிலிங், தென் ப்ரீ ஸ்கூல், ப்ளே ஸ்கூலோட மாண்டிசரிக்குள்ள ட்ரைனிங், டிரைவிங் ஸ்கூல் ஈவன் ஃபார் ஆட்டோமொபைல் செக்டர், தென் ஏஐ, டேட்டா சயின்ஸ், இந்த மாதிரி பல டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம இந்த டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். அப்படி எடுக்கிறப்ப பார்க்குறப்ப எதெல்லாம் ஹை டிமாண்டில் இருக்குது, எதெல்லாம் வெரி ஹை, எது ஹை, அப்புறம் எதெல்லாம் அப்கமிங், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா எமர்ஜிங் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு, இதெல்லாம் தான் தீஸ் ஆர் த செக்டர்ஸ் அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக இந்த பர்டிகுலர் இதில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னம்னா இந்த வீடியோவில் த டாப் 2 திங்ஸ் என்ன அப்படின்னா நீட் அண்ட் ஜேஇஇ. ஸோ இதை பேஸ் பண்ணி நாம் இனிமேல் எப்படி நாம் அப்ரோச் பண்ணணும், அதாவது என்னென்னா தனித்துவம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கு நான் நிறையா நான் சொல்லுவேன் எப்பயுமே. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஒரு
ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மைசூர் பாக். ஸோ அந்த ஒரு விஷயந்தான். ஆஸ் அன் ஆண்டர்ப்ரனர், ஆஸ் ஒரு பிராண்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதை தான் நம்ம மார்க்கெட்டிங்கும் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்துக்காக வர்றவங்க மற்ற சர்வீசஸையும் வாங்கிட்டு போவாங்க. அந்த எது ஒரு விஷயம். இப்போ எப்படி நான் சொன்னேன், இப்போ ராம்ராஜ் அப்படின்னா வேட்டிகள் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். அதே மாதிரி மில்கி மிஸ்ட் அப்படின்னா பன்னீர் தான் ஞாபகம் வரும். அப்புறம் தைரோ கேர் அப்படி ஐ மீன் சாரி வேலுமணி சார் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இது என்ன அப்படின்னா தைரோ கேர். தைரோங்கிற ஒரு விஷயத்தான் அவர் வந்து ஃபுல்லாகவே கான்சென்ட்ரேட் பண்ணார். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட அப்ரோச்சும் இருக்கணும். அதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போ நம்ம நீட்டு ஜேஇ இருந்ததுன்னா என்ன மாதிரியான அப்ரோச் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வாங்க மெயின் வீடியோக்குள்ளே பார்ப்போம். இது கொஞ்சம் பெரிய வீடியோ தான், ஏன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி சொல்யூஷன் பேஸ்டு, கான்செப்ட் பேஸ்டு கிடையாது. ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் இதெல்லாம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஏஐ வில் கிவ் யூ சஜஷன்ஸ். அங்கிருந்து நாம் டிசிஷன்ஸை நாம் எடுக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்ணை மூடிட்டு அதை அப்படியே பண்ணக்கூடாது. அங்கிருந்து அனலைஸ் பண்ணி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன என்ன இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பண்ணணும். ஸோ இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு என்ன கேள்விகள் இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்டில் கேளுங்க. எஸ்பெஷலி இஃப் யூ கமெண்ட்டில் கேளுங்க. எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் இன்டு எஜுகேஷ்னல் செக்டர்ஸ், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகே, இது இல்லாமல் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து உங்களோட பிஸ்னஸை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரீ 50 வீக் ஏஐ சேலஞ்ச் கோர்சஸ் வந்து நான் வாரந்தோறும் என்னோடய ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியில் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தாராளமாக அதில் ஜாயின் பண்ணுங்கள். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஈவன் உங்களுக்கு கன்சல்டேஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜி கால் வேணும்னா தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஃப்ரீ. வீக்லி 5 ஸ்ட்ராட்டஜி கால் நான் ஃப்ரீயாக தரேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் உங்களுக்கு வரப்போகுது. அஃப்கோர்ஸ் கோர்சஸ் படிக்கிறதுக்கு எனிவே அட் எனி டைம் யூ வில் பி தேர். இப்போ நம்ம ஆல்ரெடி 2 வீக்ஸாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த ஃபினான்ஷியல் இயரில். எவ்ரி டியூஸ்டே ஏர்லி மார்னிங் 6 to 7 இந்த ஏஐ மாஸ்டரி சேலஞ்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆல்ரெடி பீப்புள் ஹேவ் ஜாயின். இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. நீங்களும் ஜாயின் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. அடுத்த லெவலுக்கு நம்ம கண்டிப்பாக எல்லோரும் சேர்ந்து வளரலாம். ஸோ மறக்காமல் ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாகவே நீட் அண்ட் ஜேஇயோட டிஃப்ரெண்ட்டான ஒரு மார்க்கெட்டிங் அப்ரோச்சஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதா. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னம்னா இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டை நம்ம யூஸ் பண்ணோம். என்ன ப்ராம்ப்ட் அப்படின்னா என்னோட விஷயம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை போடுங்க. அதான் நான் போட்டிருக்கேன். என்ன போட்டிருக்கேன்னா, ஐ எம் ரன்னிங் அன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இன் ஈரோடு, ஃபோக்கஸ்ட் ஆன் ஜேஇ, சாரி ஒரு சின்ன மிஸ்டேக், ஜேஇஇ அது, அண்ட் நீட் ஃபார் பாஸ்ட் 12 years. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வாக்கின்ஸ் எல்லாம் எனக்கு பெருசாக வரமாட்டேங்குது, ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் கம்மியாயிருச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் க்ரோத் எக்ஸ்பர்ட்டாக இருந்து எனக்கு வந்து ஒரு 25 டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங் பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் எனக்கு நீங்கள் கொடுக்கணும். அதில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னம்னா என்னோட நிஷ்ங்கிறது மட்டும் பத்தாது, அதை விட சேர்ந்து இன்க்ளூட் சப்னிஷ் அண்ட் மைக்ரோ நிஷ். அது என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். தென் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ், என்னோட இலக்கு பார்வையாளர்கள் யார், அவங்களோட வழிகள் என்ன, வழினா இந்த சென்ஸ் பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் என்ன, அதுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் கொடுத்தா அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும். இது அத்தனையுமே வந்து என்னோட மார்க்கெட் பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கணும். இது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா சோலார் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடாது. சார் உங்களுக்கு 5000 ரூபா மந்த்லி கரண்ட் பில் வருதா, அதை நான் 1000 ரூபாயை மாற்றி காட்டுறேன். இதுதான் உங்களோட மார்க்கெட்டிங் அப்ரோச்சாக இருக்கும். அந்த எண்ட் ரிசல்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு ஒரு உதாரணமாகவும் கொடுத்துருக்கேன். என்னென்னா என்னோட நிஷ் வந்து ஃபிட்னஸாக இருக்குது அப்படின்னா அது வந்து ப்ரைம் கேட்டகரி. சப் கேட்டகரி என்னவாக இருக்கும், வெயிட் லாஸ், ஃபிட்னஸில் வெயிட் லாஸ். அப்புறம் மைக்ரோ நிஷ், அந்த வெயிட் லாஸ் யாருக்கு, நியூ மாம்ஸ், இப்போல்லாம் குழந்தை பிறக்கிறாங்க இல்லை, புது அம்மாக்களுக்காக வேணும். அப்போ என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், நியூ மாம்ஸ். ஒரு ஏன் இது நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் அ ஹியூஜ் இண்டஸ்ட்ரி. ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு நாளைக்கு 100 குழந்தைங்க பிறக்கிறாங்க இல்லைங்களா. அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 80% சிசரியன்ஸ். ஸோ அதனால் நிறைய பேர்த்துக்கு உடம்பு ரொம்ப போடும், டயட்டு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. என்ன மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் மினிமமாக என்ன பண்ணால் நம்ம வி கேன் மெயின்டைன் த பாடி அப்படிங்கிறதுக்காக. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா சின்ஸ் தே நீட் டு ஃபீட் த பேபி, குழந்தைங்களுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறதுனால இன்டேக் வந்து கொஞ்சம் ஹெவியாக சில பேர் எடுத்துப்பாங்க. அதெல்லாம் எப்படி எடுக்கணும், ஹெவியாக எடுக்காமல் இன்னும் நல்லா ரிச்சாக ப்ரோட்டீன் பேஸ்டாக எப்படி எடுக்கிறது, அந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்
கம்மியாக வித் டயட்டோட சொல்யூஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக இதுக்கு பேர் தான் எலிவேட்டர் பிட்ச் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ எலிவேட்டர் பிட்ச் அப்படின்னா என்னென்னா, ஒரு லிஃப்ட்டில் நீங்கள் போகிறீங்க, நான் ஒரு 10 மாடிக்கு போகிறீங்க அப்படின்னா, சார் ஹாய் சார் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதை சொல்லிட்டு வந்துடணும். இன்னமும் வித்தியாசமாக சொல்கிறாங்களே, ஓ பரவாயில்ல, இவர் ஒரு ஸ்பெஷலைஸ்டான ஆள் தான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்கணும். ஸோ அதை தான் நாம் இன்றைக்கி வந்து நீட் ப்ளஸ் ஜேஇஓட எஜுகேஷனல் செக்டர்ஸில் நாம் ஒரு 25 வித்தியாசமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பெரிய லாங் வீடியோ தான், ஏன்னா இட்ஸ் அ சொல்யூஷன் பேஸ்ட், இட்ஸ் நாட் அ கான்செப்ட் பேஸ்ட். கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொன்றா பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். ஐ வில் தேட் டு ஹெல்ப் யூ. மறந்துடாதீங்க, ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். வாரந்தோறும் பல விஷயங்கள் நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ நாம மெயின் வீடியோக்குள்ளே போவோம், வாங்க பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். 25 மார்க்கெட் பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் ஜேஇஇ அண்ட் நீட் கோச்சிங் இன்ஸ்டியூட். நான் முதலே சொன்ன மாதிரி அந்த ப்ராம்ப்டில் பார்த்தோம்னா நான் ஈரோடுன்னு கொடுத்துருக்கேன். அதனால் இது வந்து நல்ல மார்க்கெட் ரிசர்ச் பண்ணி சொல்லுது. ஸோ என்னென்ன விஷயமெல்லாம் நம்ம வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, நிஷ் கேட்டிருந்தோம், அதில் சப் நிஷ் கேட்டிருந்தோம், மைக்ரோ நிஷ் கேட்டிருந்தோம், நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு கேட்டிருந்தோம், அதே மாதிரி பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம், என்னென்ன சொல்யூஷன்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோம், நம்மளோட மார்க்கெட் பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட்டும் கேட்டிருந்தோம். ஓகேங்களா, இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். பாருங்கள், அந்த நீட் அண்டு ஜேஇயில் மட்டும் நிஷ் அப்படின்னா இட்ஸ் அன் எஜுகேஷன் செக்டர். இதுதான் நம்ம எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது. ஆனால் அது பத்தாது, அதில் காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங் அப்படிங்கிற ஒரு சப் கேட்டகரியில் வருது. அதையும் தாண்டி இப்போ ஜேஇஇ மைக்ரோ நிஷ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜேஇங்கிறது இட்ஸ் ஃபார் இன்ஜினியரிங், வேறஸ் நீட் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபார் மெடிக்கல். ஆனால் இப்போ நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜேஇ கோச்சிங் ஃபார் ரூரல் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் டயர் 2 அண்ட் டயர் 3 சிட்டிஸ். ஸோ அவங்களுக்கு இன்னும் எளிதான வகையில் தமிழில் என் மேலே கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ தட் அவங்க ரெசனேட் பண்ணுவாங்க. அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் எங்ககிட்ட இருக்குது. இப்படித்தான் உங்களோட மார்க்கெட்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். இப்படித்தான் உங்களோட மார்க்கெட்டிங் அப்ரோச் இருக்கணும். யார் டார்கெட் ஆடியன்ஸ்? கிளாஸ் 11 to 12. ஸோ சாரி, கொஞ்சம் பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இப்போ ஆன் பண்ணிட்டேன். டார்கெட் ஆடியன்ஸ் வந்து அதுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் 11 to 12 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ரூரல் அண்ட் செமி அர்பன் ஏரியாஸ் அரவுண்ட் ஈரோடு. இப்போ ஈரோடு சுற்றி பார்த்தீங்கன்னா கோபி, சத்தியமங்கலம், பவானி, பெருந்துறை, இங்கிருந்து நான் வந்து டார்கெட் பண்ணுறேன். என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா கிளாஸ் 11 to 12 ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களோட முக்கியமான பெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு, சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லேக் ஆஃப் ஆக்சஸ் டு குவாலிட்டி ஜேஇ கோச்சிங் லோக்கலி. அதே மாதிரி ஃபோர்ஸ் டு ரீலொகேட். நிறைய பேர் இங்கேருந்து இதுக்காக சென்னை இல்லைன்னா பெங்களூர் அந்த மாதிரி விஷயத்துக்கு போகிறாங்க. இட்ஸ் வெரி காஸ்ட்லி. லாங்குவேஜ் பேரியர் இருக்கும். ஹிந்தி மீடியம் ஃபேக்கல்ட்டியாக போயிடுவாங்க. ஸோ அப்படிலாம் பார்க்குறப்ப நம்ம ஏன் இந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இங்கே யூட்டிலைஸ் பண்ணக்கூடாது? அப்போ நான் என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, தமிழ் மீடியமில் ஃப்ரெண்ட்லியாக பைலிங்குவல் கோச்சிங், அதாவது தங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட, ஐஐடி அலுமினி ஃபேக்கல்ட்டியோட, வீக்கெண்ட் டிரான்ஸ்போர்ட்டோட நான் எல்லா இதுவும் கொடுக்குறேன். அப்படிங்கிறப்போ பீப்புள் வில் லுக் அட் யூ டிஃப்ரெண்ட்லி. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ உங்களோட மார்க்கெட் பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னம்னா, we help rural Tamil Nadu students crack JEE without leaving home, combining IIT alumni mentorship with bilingual teaching and hostel support. So families can save 3 to 5 lakhs. 3லிருந்து 5 லட்ச ரூபா நீங்கள் தாராளமாக சேவ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக என்னோட இதில் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் நீங்கள் வந்து ஒரு மணி பேஸ்டு வேல்யூ ப்ரொபோசிஷனாக நீங்கள் மார்க்கெட்டிங் அப்ரோச் மாற்றினீங்க அப்படின்னா பீப்புள் வில் திங்க் அ லாட். ஸோ இப்படி தான் இருக்கணும். இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா, சேம் எஜுகேஷன் காம்படிட்டிவ். இது வந்து நீட் பார்த்தோம் அப்படின்னா, நீட் கோச்சிங் ஃபார் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ். நிறையா பேர்த்துக்கு முதல் டாக்டர், நம்மளோட ஃபேமிலிலேயே நம்மளோட இதுலேயே பரம்பரையிலேயே முதல் டாக்டர் வருவாங்க பாரு, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல். அப்போ யார்? ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் நான் மெடிக்கல் ஃபேமிலி பேக்ரவுண்ட்ஸ், ஃபார்மர்ஸ், வீவர்ஸ், ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ். அந்த ஈரோடு ரீஜனில் நம்ம பரம்பரையில் இவ தான்ப்பா ஃபஸ்ட்டு டாக்டராக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. பட் அவங்கள மட்டும் நம்ம டார்கெட் பண்ணலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நோ மென்டார்ஷிப் அட் ஹோம். அவங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஃபேமிலி பேக்ரவுண்ட் அவ்வளவுதான்.
ஸோ அவங்க பேரண்ட்ஸ்னாலையும் கைட் பண்ண முடியாது, அவங்களுக்கு எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி பற்றி தெரியாது, கவுன்சிலிங் அவங்களுக்கு கொடுக்க தெரியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா பயங்கள் இருக்கும், ஐயோ நம்ம கரெக்டான விஷயம் தான் கொண்டு போகிறோமா, அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? எண்ட் டு எண்ட் மென்டார்ஷிப் இன்க்ளூடிங் பேரண்ட் கவுன்சிலிங். நீங்களும் வாங்க, உங்கள் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கிறது உங்களுக்கும் தெரியும், நீங்களும் ட்ராக் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீட் கவுன்சிலிங்க்கு கைடன்ஸ்க்கு ஒரு ஒன் ஆன் டவுட் கம்ப்ளீட்டாக கொடுக்குறோம். இது வந்து கம்ப்ளீட்லி கேரியர் கவுன்சிலிங் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் வந்துட்டு டிசைட் பண்ணுங்கள், இந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாம். அது எப்படி அப்ரோச் பண்ணலாம்? We turn first generation medical aspirants into doctors, providing the family mentorship, counseling guidance and personal coaching that students from non-medical backgrounds நம்மளால் ஈரோட்டிலிருந்து நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட அப்ரோச் இருக்கணும். உங்களுக்கு இப்போ ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுலேயே பாருங்கள், இதுவும் அகைன் மூணாவது போனோம்னா எஜுகேஷன், அகைன் காம்படிட்டிவ். இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் மைக்ரோ நிஷஸ் என்ன? ரிப்பீட்டர் பேட்ச் ஃபார் நீட் ட்ராப் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் போன வருஷம் எழுதியிருப்பாங்க, சில பேர்த்துக்கு கான்ஃபிடென்ட் கம்மி ஆகிருக்கும். இன்னும் அந்த கான்ஃபிடென்ட்டை இன்னும் பூஸ்ட் பண்ணி எப்படி பண்ணலாம், அதுக்கு நாங்கள் செப்பரேட். அதே மாதிரி அவங்க யார் போன வருஷம் வந்து ஸ்கோர் வந்து கொஞ்சம் கட் ஆஃபோட பிலோவாக வாங்கியிருப்பாங்க, அவங்கள நம்ம என்ன எப்படி பண்ணலாம், அவங்களோட பெயின் பாயிண்ட் என்ன, செல்ஃப் டவுட் வரும், டிப்ரெஷன் வரும், ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கும், இதெல்லாம் பீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்குறோம்? ஸ்பெஷலைஸ்டு ரிப்பீட்டர் பேட்ச் வித் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங். நிறையா பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பட் இது ஈஸியாக எங்களால் கொடுக்க முடியும். ஸோ கிளாஸ் 11 பேசிக்ஸிலிருந்து நாங்கள் வித் மார்க் டெஸ்ட் அனாலிசிஸோட பண்ணுறோம். இவங்களை நீங்கள் எப்படி பொசிஷன் பண்ணலாம்? வி ஹெல்ப் நீட் ட்ராப் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரைட் their ஸ்டோரி. பாருங்களேன், உங்களோட கதையவே நாங்கள் மாற்றி காட்டுறோம். ஸோ கம்பைனிங் த மென்டல் வெல்னஸ் சப்போர்ட். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு ப்ரெஷர் இருக்கும், ஐயோ மறுபடியும் எழுதணுமா, அப்பா அம்மாவோட டைமை வேஸ்ட் பண்ணுறோம், நம்மளோட டைமும் வீணாக போகுது, காசை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற இதிலிருந்து மாற்றி, இல்லை ஒரு வருஷம் வீணாலும் போனாலும் பரவாயில்ல, ஆனால் என் மேலே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் லெவலில் எப்படி கொண்டு வருது. ஸோ ரிப்பீட்டர்ஸ் இன் ஈரோட் கன்வெர்ட் their செகண்ட் சான்ஸ் இன்டு கன்ஃபார்ம்டு MBBS சீட். இந்த மாதிரி உங்களோட அப்ரோச்சை நீங்கள் மாற்றலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஆல் சேம் எஜுகேஷன். நாம் இது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். மைக்ரோ நிஷ் இன்டகிரேட்டட் ஸ்கூல் ப்ளஸ் JEE ப்ளஸ் நீட் ப்ரோக்ராம் ஃபார் கிளாஸ் 11 என்ட்ரன்ஸ். 11வது படிக்கிறதுலேருந்தே நம்ம எப்படி பண்ணலாம்? யாரெல்லாம் கிளாஸ் 11க்கு என்டர் ஆகுறாங்களோ, ஓகே, who don't want to juggle school and separate coaching வேண்டாம் அப்படின்னா எங்ககிட்ட இந்த ஆப்ஷன் இருக்குது. அவங்க பெயின் பாயிண்ட் என்ன? ஸ்கூலும் அட்டன் பண்ணணும், டியூஷன் அட்டன் பண்ணணும், கோச்சிங் செப்பரேட்டாக போகணும், ஒரு கான்ஃப்ளிக்டிங் சிலபஸ் இருக்கும், இதில் சொல்கிறது கரெக்டாக, அதில் சொல்கிறது கரெக்டாக, டைம் இருக்காது, ரிவிஷனுக்கு தூக்கம் கிடையாது. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் ஒரே கேம்பஸ்லேயே எல்லாத்தையும் நாங்கள் கொண்டு வந்து தரோம் வித் சிங்க்ரனைஸ்டு டைம் டேபிளோட. அப்போ எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணலாம்? எங்களுது வந்து இட்ஸ் அன் என் ஸ்கூல் விஸ் கோச்சிங் வித் டக் ஆஃப் வார். அப்படின்னா என்னென்னா, ரியாலிட்டியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி யூ கேன் டெலிவர் த போர்டு எக்ஸாம்ஸ் அண்ட் JEE நீட், ப்ரிப்பேர் ஆன் 1-to-1 சிங்க்ரனைஸ்டு கேம்பஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கெட் டாப் போர்டு. அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக மார்க்கெட்டிங் அப்ரோச் பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெறும் நிஷ் மட்டும் இல்லாமல் இன்னும் சப்னிஷோட மைக்ரோ நிஷோட நீங்கள் போராடுறீங்க அப்படின்னா உங்களோட அப்ரோச் சூப்பராக இருக்கும். அடுத்தது நீட் கோச்சிங் ஃபார் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ், சில்ட்ரன், ஹாஸ்டல் பேஸ்ட். நிறைய பேர் வந்து இதுக்குன்னே வந்து வெளியூர் போய் புது வீடு எடுத்து எல்லாமே பண்ணுறாங்க இல்லையா? அந்த செக்மெண்ட்டை இவங்க வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. சில்ட்ரன் ஆஃப் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ், NRIs, பிஸ்னஸ் ஓனர்ஸ் ஹூ கான் சூப்பர்வைஸ் ஸ்டடீஸ் டெய்லி, அவங்கள நம்ம பண்ணிக்கலாம். இந்த பெயின் பாயிண்ட் என்ன? சில்ட்ரன் கெட் டிஸ்ட்ராக்டட் அட் ஹோம், பேரண்ட்ஸ் ஒர்க் லாங் ஹவர்ஸ். இது ஒரு டிசிப்ளின்டு ஸ்டடி என்விரான்மெண்ட்டாக எங்களால் யாரெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன் இருக்கோ அதெல்லாம் தாண்டி நம்ம கொண்டு வரோம். ஸோ ஃபுல்லி ரெசிடென்ஷியல் கோச்சிங் வித் ஸ்ட்ரக்சர்ட் 14-hour டெய்லி ஷெட்யூல், நோ ஃபோன் பாலிசி, மெஸ் ஃபெசிலிட்டி அண்ட் வீக்லி பேரண்ட் ரிப்போர்ட்ஸ் யூ கேன் அவைலபிள். ஸோ வி பிகம் த ஸ்ட்ரக்சர்டு செகண்ட் ஹோம். அவங்க ஒரு வீடு மாதிரியே அவங்க மேலே ஃபீல் கொண்டு வர முடியும். இதை வந்து பேரண்ட்ஸ்க்கு நம்ம சொன்னோம் அப்படின்னம்னா தே லுக் அட் அஸ் டிஃப்ரெண்ட் வே. அப்போ மோஸ்ட் டிசிப்ளின் ரெசிடென்ஷியல் நீட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரி நாம் தாராளமாக அட்ரஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன? JEE ஃபவுண்டேஷன் ஃபார் கிளாஸ் 8 to 10 ஏர்லி ஸ்டார்டர்ஸ். 8வதுலேருந்தே 10வது வரைக்குள்ள இப்போ இருந்தே அந்த IITக்குள்ளே NITக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த மாதிரியான கிளாஸ் 8-9 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸை நம்ம டார்கெட் பண்ணலாம். லாஸ்ட் மினிட்ல போய் நீங்கள் வந்து இது கிடைக்கல,
அட்மிஷன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயமெல்லாம் நீங்கள்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். ஸோ கம்ப்ளீட்டாக நாங்கள் 3 இயர் ஃபவுண்டேஷன் ப்ரோக்ராமாக இங்கிருந்தே நம்ம பண்ணுறோம். என்டிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம், கிராஜுவலாக ஒவ்வொன்றுக்கும் நம்ம சிலபஸோட பண்ணுறோம். ஸோ வி கிவ் இந்த மாதிரி ஒரு 3 இயர் ஹெட் ஸ்டார்ட் முன்னாடியே ப்ரிப்பரேஷனுக்காக நாங்கள் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீட் கோச்சிங் ஃபார் கேர்ள்ஸ் வித் சேஃப்டி ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி அஃபோர்டபுள் ஜேஇ கோச்சிங் ஃபார் மிடில் கிளாஸ் சேலரிட் ஃபேமிலிஸ். பாருங்களேன், அப்ரோச் அப்படி மாற்றுச்சு அப்படின்னா யூ ஆர் கிளியர்லி டார்கெட்டிங் டு ஹூம் யூ ஆர். இதுதான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நீங்கள் டீப்பாக ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் பண்ணுறீங்களோ வெரி ஈஸிலி யூ கேன் கெட் தி கஸ்டமர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் நீட் கோச்சிங் ஃபார் ஒர்க்கிங் ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் பாருங்கள், கிராஷ் கோர்ஸ் ஃபார் கிளாஸ் 12 லாஸ்ட் மினிட் நீட் ஆஸ்பிரன்ஸ். விட்டுட்டாங்க அப்படின்னா கிராஷ் கோர்ஸ் வித்தின் 3 மந்த்ஸில் நீங்கள் எப்படி பண்ணலாம், இல்லை 4 மந்த்ஸில் எப்படி பண்ணலாம், இல்லை 6 மந்த்ஸில் நீங்கள் எப்படி பண்ணலாம். ஜேஇ அட்வான்ஸ்டு ஸ்பெஷலைசேஷன் ஃபார் ஜேஇ மெயின் குவாலிஃபையர்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் கோச்சிங் ஃபார் தமிழ் மீடியம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். பர்சனலைஸ்டு ஒன்-ஆன்-ஒன் நீட் மென்டர்ஷிப் ஃபார் டாப்பர்ஸ் எய்மிங் ஏஐஎம்எஸ். எய்ம்ஸ் யாருக்கு டார்கெட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் மார்க்கெட் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் கொண்டு வரப்ப அவங்களோட விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் ஜேஇ அண்ட் நீட் கோச்சிங் வித் கேரியர் கவுன்சிலிங் ஃபார் கன்ஃபியூஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் சால்விங் ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ் ஃபார் செல்ஃப் ஸ்டடி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜேஇ கோச்சிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் வித் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ், ஸ்லோ லேர்னர்ஸ்க்காக நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க டீச்சர்ஸ், அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீட் கோச்சிங் வித் கேரண்டீட் கவர்மெண்ட் மெடிக்கல் சீட் ஆர் ரீஃபண்ட் பாலிசி. இது எப்படி இருக்குது. ஸோ அவ்வளோ கேரண்டீடாக நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி ஜேஇ கோச்சிங் ஃபார் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பேரண்ட்ஸ் சில்ட்ரன், டெக் ஃபார்வர்டாக இருப்பாங்க நிறையா பேர். ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி லைக் சென்னை, பெங்களூர்லாம் பார்த்தோம்னா, மும்பைலலாம் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஈரோட்டில் இருக்கிற மக்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசைகள் இருக்கும். இப்போ நிறைய பேர் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோமில் நிறைய பேர் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஈரோட்டில். லாட் ஆஃப் பீப்புள் ஆஃப்டர் கோவிட் தேர் ஆல் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். அப்பாவும் அம்மாவும் பையனுக்கு வந்து இங்கிருந்தே நம்ம தாராளமாக பண்ணலாம். நீட் பயாலஜி மாஸ்டரி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ராங் இன் பிசிஎம். யாரெல்லாம் பயாலஜியில் வீக்காக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நீட் இது. தென் ஜேஇ கோச்சிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கவரிங் ஃப்ரம் அலன் அண்ட் எஃப்ஐடி ஜேஇ பர்ன் அவுட். தென் நீட் கோச்சிங் ஃபார் சில்ட்ரன் ஆஃப் டாக்டர்ஸ்க்குங்க, அவங்களுக்கு மட்டும் நம்ம தாராளமாக பண்ணலாம். வீக்கெண்ட் ஒன்லி ஜேஇ கோச்சிங் ஃபார் ஸ்டேட் போர்ட் டாப்பர்ஸ். நீட் அப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் பிஜி கோச்சிங் ஃபார் எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இன் ஈரோடு ரீஜியன், கோச்சிங் வித் ஒலிம்பியாட் அண்ட் கேவிஎம்பி, ஃபவுண்டேஷன் ஃபார் ஈரோடு சிபிஎஸ்சி ஸ்கூல் நெட்வொர்க் ஸ்டூடெண்ட்ஸ். இது எல்லாத்துக்குமே நம்ம டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங் பொசிஷனிங் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பண்ணணும். இதுதான் வந்து உங்களோட எலிவேட்டர் பிச்சாக இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட மார்க்கெட்டிங் அப்ரோச்சை மாத்திரமோ அந்த அளவுக்கு நம்ம தாராளமாக நம்மளோட பிஸ்னஸில் நம்ம ஜெயிக்க முடியும். ஸோ ஒரு பொதுவாக, அதாவது ஜென்ரிக்காக இல்லாமல் என்றைக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இருக்கீங்களோ கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே டவுட் இருந்ததுனாலும் என்னன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் தேர் டு ஹெல்ப் யூ அவுட். மறக்காமல் ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். there are lot of things are coming up. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லோகேஷ் மனோகரன், லீட்ஸ் லோகேஷ் சேனல் இருந்து ஸ்மார்ட் வணிகம் கம்யூனிட்டி சார்பாக. நன்றி, வணக்கம்.